நல்லா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வந்துருவாங்க. அவங்கள பார்க்குறவங்கலாம், "என்னப்பா சுகர் வந்துருச்சா? வெயிட் குறைஞ்சிட்டீங்க" அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் வந்ததுமே நமக்கு வெயிட் வேகமா குறையுது. ஏன் வெயிட் குறையுது அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க சர்க்கரை நோயாளியா இருக்கீங்க. உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அது ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இப்ப சொல்றேன். நம்ம சர்க்கரை நோயாளியா இருக்கோம் அப்படின்னா, குறிப்பா இந்த வெயிட் லாஸ் பிரச்சனை வந்து டைப் 2 டயபிட்டிஸ்ல காமனா இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் எடை குறையறதுக்கு இந்த இன்சுலின் ஹார்மோன் ஒரு முக்கியமான விஷயம். இன்சுலின் எங்க இருந்து சுரக்கும்னு பாத்தீங்கன்னா, பேன்கிரியாஸ் அப்படின்னு நம்ம உடம்புல ஒரு உறுப்பு இருக்கு. அதுல இருந்து சுரக்கும். ஸோ இந்த இன்சுலின் பற்றாக்குறை இல்ல அதை பயன்படுத்த முடியாத நிலைக்கு போறது, இந்த 2 விஷயங்களை தான் நம்ம டைப் 2 டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைப் 1 டயபிட்டிஸ்க்கும் உடம்பு மெலிஞ்சு போகிற பிரச்சனை வரும். ஆனால் அது வேற கான்செப்ட், அதை விட்டுருவோம். குறிப்பாக இது நான் சொல்றது டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கவங்க. என்னப்பா திடீர்னு மெலிஞ்சு போயிட்டீங்களே, உங்களுக்கு சுகர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலினோட பயன்பாடு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்சுலின் என்ன பண்ணுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து கிடைக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய அந்த சத்தை வந்து குளுக்கோஸா மாற்றி நம்ம உடம்புல இருக்க செல்களில் போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதாவது தேக்கி வைக்கும். நம்மளோட சக்திக்காக, உடம்புக்கு சக்தி எனர்ஜின்றது வந்து குளுக்கோஸ்ல இருந்தா நம்ம அதிக அளவு பெருமளவு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்சுலின் ஒழுங்கா ஒர்க் ஆகல, இன்சுலின் தேவையான அளவு கிடைக்கல அப்படின்னா ரத்தத்துல இருக்க குளுக்கோஸை யார் கொண்டு போயிட்டு செல்கள்ல சேர்ப்பா? அந்த நேரத்துல அந்த குளுக்கோஸ் ரத்தத்திலே சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப கிட்னி என்ன பண்ணணும்னா அதிக அளவு எஃபர்ட் போட்டு ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாம் யூரின் வழியா வெளியேற்றி குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இதனாலதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு கிட்னி பிரச்சனையும் வருது. உடம்பு மெலிஞ்சு போறது காரணம் சொன்னேன் இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னா, இந்த குளுக்கோஸை நம்ம எனர்ஜியா பயன்படுத்தாததுனால நமக்கு சக்திக்கு வேற என்ன கிடைக்கும்? அப்போ இந்த குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு இன்சுலின் கொண்டு வந்து சேர்க்கல நம்ம செல்களுக்கு. அப்பனா மற்ற அடுத்த எனர்ஜி சோர்ஸ் வந்து கொழுப்பு சத்தையும் புரத சத்தையும் தான் நம்ம உடம்பு எனர்ஜிக்கு சார்ந்து இருக்கும். ஸோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை வச்சு உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அதனாலதான் மசில் லாஸ் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகுறோம் நம்ம. ஸோ சர்க்கரை நோய் வந்தா இந்த எனர்ஜி சிஸ்டம் மாறுது. கொழுப்பு சத்து புரத சத்தை சார்ந்து நம்ம உடம்பு இயங்க வேண்டிய நிலை வந்துடுது. ஸோ குளுக்கோஸோட எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு போக மாட்டேங்குது. அதனாலதான் சர்க்கரை நோயில உடல் எடை வேகமா குறையுது. ஸோ இதை தாண்டி வேற பிரச்சனைகளையும் உடல் எடை குறையும். அந்த மாதிரி உங்களுக்கு திடீர்னு ஒரு 5 கிலோ 6 கிலோ உடம்பு வேகமா குறையுது அப்படின்னா நீங்க டாக்டரை பார்க்கறது நல்லது. ஆனால் சர்க்கரை நோயில குறையிறது காரணம் என்னன்னா, இந்த எனர்ஜி சிஸ்டம் மாறுறது. ஸோ ஓகே, எனக்கு உடல் எடை குறைஞ்சிருச்சு, நான் மெலிஞ்சிட்டேன், இப்போ நான் எப்படி திரும்ப பழைய மாதிரி ஆகுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மெயினா நீங்க சாப்பிட்ற உணவுகள்ல வந்து புரத சத்து அதிகமா இருக்கணும். குட் ஃபேட்னு சொல்லக்கூடிய உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். அது கூடவே எக்ஸசைசஸ், நம்ம மசில் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யணும். நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அது எனர்ஜிக்கும் தேவைப்படும், மசில்ஸ்க்கும் தேவைப்படும். அதுக்கப்புறம் அது கூடவே சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களால திரும்பவும் உங்களோட உடல் எடையை அதிகரிக்க முடியும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மேலும் இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.